தொகுதி மறுசீரமைப்பு, அந்த எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை ஏன் இப்போ தமிழகம் எதிர்க்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். தமிழ்நாடு அரசு ஏன் இதை நாம எதிர்க்கிறோம்? என்ன விஷயத்துக்காக எதிர்க்கிறோம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய எம்பிகளுக்கான எல்லைகளை நிர்ணயிப்பது. எம்பிகளுக்கு எந்தெந்த எத்தனை தொகுதி ஒரு மாநிலத்துக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து டீலிமிட்டேஷன். அது மட்டும் அல்லாம அந்த தொகுதி எந்த எல்லையை சார்ந்தது, எந்த பகுதியெல்லாம் சேர்த்து ஒரு தொகுதி அப்படின்னு நாம நிர்ணயிக்கிறதுக்கு பேர் தான் அந்த டீலிமிட்டேஷன். இந்த எல்லைகளை நிர்ணயிப்பது யார் அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் தான் இதை வந்து ஒவ்வொரு மாநிலமாக சென்று அந்த மக்கள் தொகைக்கு அடிப்படையில இந்த எல்லைகள் இவ்வளவு பேர் பிரிக்கலாம், இவ்வளவு பாப்புலேஷன், இந்த மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி அப்படின்னு அந்த எல்லைகளை வகுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். இந்த எல்லைகளை வகுப்பதற்கு அவங்களுக்கு மக்கள் தொகை எவ்வளவுங்கிறது தெரிஞ்சு அதன் அடிப்படையில தான் பண்ணுவாங்க. இதை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. 1952ல இந்த போல ஒரு கமிஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு எல்லையை வரையறுத்திருக்காங்க. 1951 மக்கள் தொகையை வைத்து. அதே மாதிரி 1961 மக்கள் தொகையை வைத்து 63ல இந்த எல்லையை வகுத்திருக்காங்க. அந்த எம்பி சீட்டை அதிகரிச்சிருக்காங்க. 1971லயும் அந்த மக்கள் தொகையை வச்சு திரும்பவும் அவங்க அந்த 1973ல அந்த மக்கள் தொகை அடிப்படையில எம்பி சீட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. அதுதான் 543. இப்ப இருக்கு இல்லைங்களா, 543ங்கிற அந்த எம்பி சீட்டை உருவாக்கணும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சுதான். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சைனாக்கு பிறகு இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகம். சைனா நிலப்பரப்பு அளவுல பெருசா இருக்கு, ஆனா இந்தியாவில் நிலப்பரப்பு அளவுல கொஞ்சம் கம்மி. அந்த காலத்துல ஒரு குடும்பத்திலே 10 குழந்தைங்க 15 குழந்தைங்கலாம் பெற்றுக்கிட்டாங்க. இதை பார்த்தவங்க மத்திய அரசு என்ன முடிவு கொண்டு வந்தாங்கன்னா, இதை உடனடியா நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சா ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தினாங்க. அதுல தமிழகம், அப்புறம் தென் மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மும்முரமா இதுல செயல்பட்டு மக்கள் தொகையை அப்படியே கட்டுப்படுத்தினாங்க. ரொம்பவே கட்டுப்படுத்துறாங்க. பாதிக்கு பாதி 7, 8, 10ன்னு இருந்ததெல்லாம் குடும்பத்துக்கு 3 தான், குடும்பத்துக்கு 2 தான், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப கடுமையா இது பண்ணாங்க. குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு அரசு போல ஒரு குடும்ப கட்டுப்பாடை ரொம்பவே மக்களிடம் கொண்டு சேர்த்து அதை முக்கியத்துவத்தை சொன்னது வேற எந்த மாநிலமும் கிடையாது. அவ்வளவு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முதன்மையாக வகித்தது. அதனால அப்போ அடுத்ததாக வரும் பொழுது 1976 திரும்ப மறுசீரமைப்பு செஞ்சு தொகுதி வாரியாக எல்லைகளை பிரிச்சு தொகுதியை அதிகப்படுத்தணும்னு நம்ம வந்து தமிழ்நாடு சார்பில் தென் மாநிலங்கள சார்பிலையும் இதே மாதிரி நாம அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. முடியாதுங்க, நீங்க மத்திய அரசு சொல்லிதான் நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இப்ப மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்கள்லாம் இப்ப நீங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க மக்கள் தொகை அடிப்படையில நீங்க இது எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, தொகுதியெல்லாம் மாத்தணும், தொகுதியெல்லாம் அதிகரிக்கணும்னு சொன்னீங்கன்னா திரும்ப நாங்க தானே பாதிப்போம். அப்படி பாதிச்சோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. 1976ல அப்போ வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு அந்த எம்பி தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணல, அதை மறுசீராய்வு செய்யல, அப்படியே இருந்தது. அதை வந்து தள்ளி போட்டுட்டாங்க. ஆமா, அவங்க கேட்கறது கரெக்ட் தான். தென் மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை நல்லா கட்டுப்படுத்திட்டாங்க, வட மாநிலங்கள்லாம் யாருமே கட்டுப்படுத்தாத பொழுது நாம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அப்போ அவங்க எல்லாம் பாதிப்பாங்க தானே, அவங்க சைட்ல இருந்து எம்பி குறைஞ்சிடும் தானே அப்படின்னு நம்ம வந்து அதை தடுத்துட்டாங்க. அதன் பிறகு திரும்ப 2021 மக்கள் தொகை எடுக்கும் பொழுது 2022 கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, தொகுதிகளை அதாவது எம்பி தொகுதிகளை அதிகரிக்காம 543 அப்படிங்கிற தொகுதியை அதிகரிக்காம மக்கள் தொகை அடிப்படையில இருந்ததுல கணக்குகளை அதாவது எல்லைகளை மட்டும் அந்த கணக்கை வச்சு எல்லைகளை மட்டும் சீரமைச்சிட்டாங்க. அதாவது இப்போ ஒரு எம்பி தொகுதியில இத்தனை ஒரு ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு எம்பி தொகுதியில ஒரு எம்பி தொகுதியில 7 லட்சம் தான் இருக்காங்கன்னா அப்போ அந்த எல்லைகளை மறுசீர் பண்ணி அப்படி ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு 8 இருக்கிற மாதிரி அப்படி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அந்த எல்லைகளை வகுக்கக்கூடியதெல்லாம் அந்த பாப்புலேஷன் வச்சு செஞ்சாங்க. அதன் பிறகு அவங்க வந்து 2026 வரைக்கும் நம்ம வந்து இதே அடிப்படையிலே நம்ம போவோம், 543ங்கிற எம்பிலே போவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. நம்ம அதை நிறுத்திட்டதுனால இந்த சென்செக்ஸ் எடுக்கிற வேலையும் அப்படியே நின்று போச்சு. 20 வருஷமா சென்செக்ஸே எடுக்கல. இப்போ 2026ல இப்போ இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறத எடுக்க போறாங்க. இப்போ எடுத்தாலும் என்ன பிரச்சனை வரும்னா அதே பிரச்சனை தான் வரும். 1971ல என்ன விஷயத்துக்காக நாம இது கூடாதுன்னு சொல்லி நிறுத்தணுமோ 76ல நிறுத்தணுமோ
அதே பிரச்சனையை இப்ப எடுத்துட்டு வரேன். தமிழ்நாடு அரசோடைய ஒரு விஷயம் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, 1976ல என்ன சூழல் இருந்ததோ அதே சூழல் தான் இப்பயும் இருக்கு. அப்போ என்ன அளவுக்கு மக்கள் தொகைக்கு வடமாநிலத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருந்ததோ அதே சதவிகிதத்துல தான் இன்னமும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆனா வடமாநிலம் அப்ப இருந்ததை விட இன்னும் மோசமாகி அந்த உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா இருக்கிறத விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க. அதாவது 1976ல ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்துருச்சு சதவிகிதத்திலேயே. ஆனா தமிழ்நாடு பெரிய அளவுல ஒன்னும் உயரல. அதே சதவிகிதத்தை நம்ம 76ல என்ன சதவிகிதம் இருந்ததோ அதே சதவிகிதத்துலதான் கிட்டத்தட்ட அவங்க மெயின்டைன் ஆகி கொண்டு போறாங்க. ஆனா அப்ப என்ன காரணத்துக்காக நம்ம இதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு தள்ளி போட்டோமோ இப்ப அதே காரணத்துக்காக தான் இப்பவும் தள்ளி போட சொல்றோம். அப்போ 1976ல இருந்து 2026 வரைக்கும் நாம இதை தள்ளி போட்டது நியாயம் அப்படின்னா, தள்ளி போட்டது சரிதான் அப்படின்னா, இப்ப மட்டும் அது சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியுது மத்திய அரசால? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? 1976ல நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு, அப்ப அதனால எங்களுக்கு எம்பி கிடைக்காதுன்னு நம்ம சொல்றோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ப இருந்த மத்திய அரசு எல்லாருமே கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தோட கமிஷன் இது எல்லாமே 2026 வரைக்கும் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எதுவும் போடாதீங்கன்னா. அப்போ அதுக்கப்புறம் அந்த சூழல் பார்ப்போம், மக்கள் தொகையை பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. இப்ப இருக்கிற சூழலும் அதே போலதான் இருக்கு. தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை கம்மியாகவும் வட மாநிலங்கள்ல அப்போ 1976ல இருந்தபடி அதிகமாகவும் தான் இருக்கு. இப்ப நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரியான தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்குமான ஒரு அதிகார உரிமை, எல்லைகள் எல்லாமே பாதிக்கப்படும். எங்களுக்கு இங்க இருந்து நாங்க மத்திய அரசுக்கு ஒரு குரலாக இருப்பது எல்லாமே பாதிக்கப்படும். இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இதுல எல்லாம் இப்ப ஒட்டுமொத்தமா 543 எம்பி இப்போ வச்சிருக்கோம் இல்லையா? அதுல அவங்களுடைய சதவிகிதம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 14%, பீகாருக்கு 7.4%, ராஜஸ்தானுக்கு 4.6%, மத்திய பிரதேசத்துக்கு 5.3% இருக்குது இப்போ சதவிகித அடிப்படையில. தமிழ்நாட்டுக்கு 7.8%, கேரளாக்கு 3.68%, கர்நாடகாவுக்கு 5.16%, ஆந்திர பிரதேசத்துக்கு 4.66%, தெலுங்கானாக்கு 3.13% இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் இப்போ இருக்கிற 543 சதவிகிதங்கள். அதுல நம்மளுடைய மாநில சதவிகிதம் எவ்வளவுன்னு ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி இப்ப டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல அடிப்படையில கொண்டு வந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 14%ல 17% உயருது, 3% உயருது. பீகாருக்கு 7%ல 9% உயருது. ராஜஸ்தானுக்கு 4-6% உயருது. மத்திய பிரதேசத்துக்கு 5-6% உயருது. தமிழ்நாட்டுக்கு 7%ல 5% குறையுது. கேரளாக்கு 3-2% குறையுது. கர்நாடகாக்கு 5-4% குறையுது. ஆந்திராக்கு 4.6-4% குறையுது. தெலுங்கானாக்கு 3.13-2.83 குறையுது. அப்போ தென் மாநிலங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு குறையுது. எது இங்க இருந்து எம்பியா போகக்கூடிய எண்ணிக்கை குறையுது. மொத்தத்துக்கு பார்க்கும்போது அந்த சதவிகித அடிப்படையில நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு மொத்தம் அங்க இருந்து 39 பேர் நம்ம போறோம். அது 7.18%. கரெக்டுங்களா? இது 543ல நம்மளோட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 7.18. ஆனா இது இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது 7 5.7 நமக்கு குறையுது. ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமாகிற மாதிரி கணக்கு காமிச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. எப்படின்னா 39 இருக்கிறது உங்களுக்கு 50 தாண்டுது இல்ல, 54 வரும், 55 வரும்னு சொல்றாங்க. எண்ணிக்கை முக்கியம் இல்ல. நீங்க மேல 543ல இருந்து அது 850 மாத்துறீங்க, இல்ல 900 மாத்துறீங்க. அதுல எங்களுடைய சதவிகிதம் எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும்ல. எங்களுடைய சதவிகிதம்னு பார்க்கும் பொழுது இப்ப 7.18 வருது. அந்த 7.18 நீங்க சதவிகிதம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 60-70 சீட்டு கிட்ட வரணும், அதே அளவு கொடுக்குறீங்கன்னா. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா வெறும் 5% தான் எங்களுக்கு கொடுக்க வருது அந்த பாப்புலேஷன் அடிப்படையில. மீதி எல்லாம் யார் எடுத்துட்டு போறாங்கன்னா வட மாநிலம் எடுத்துட்டு போறாங்க. அப்போ என்ன ஆகும், வட மாநிலம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு நம்மளை சார்ந்து தென் மாநிலங்களை சார்ந்து இருக்காது. தென் மாநிலங்களோட எம்பியோடைய பவர் அந்த அளவுக்கு அங்க எடுப்படாது. நாம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம்னா அது பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா உங்க தேவை அங்க இல்ல. பிரதமர் ஆகிறதுக்கு அவங்க வட மாநிலத்துல இருக்கிற எம்பி ஜெயிச்சாலே போதுமானதாச்சு. தென் மாநிலங்களை ஒதுக்கப்படுவாங்க. தென் மாநிலத்துல எந்த ப்ராஜெக்டும் பெருசா கேட்டு வாங்குவது சிரமமா ஆயிடும். தென் மாநிலங்கள்ல பேச முடியாது. நீங்க எந்த குரலுக்கும் எந்த ஒரு பினான்ஸும் நிதியும் பெருசா நீங்க இங்க கேட்க முடியாது. பாதுகாப்புகள் நமக்கு எல்லா விஷயத்திலயும் அடிப்படும், உரிமைகள் அடிப்படையும். நம்மளுடைய குரல் தேவைகள் எல்லாம் கேட்டு வாங்குறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். நம்மளுடைய உரிமையே போயிடும். இப்போ தமிழ்நாடு இல்லைன்னா நீங்க அங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. 39 எம்பி வச்சிருக்கோம். தென் மாநிலங்கள் இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. அங்க நம்மளுடைய சப்போர்ட் இருந்தாதான் அங்க வேலை நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரீங்கன்னா நாங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அங்க வேலை நடக்கும். இப்போ அந்த சூழல் இது மாறிடும். வெறும் வட மாநிலம், ஹிந்தி பேசுற மாநிலம் மட்டும் முடிவு பண்ணி எல்லாத்தையும் நடத்துவாங்க. நம்மளுடைய படிப்பு, கல்வி, நீட்டு, மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே பாதிக்கும்.
நமக்கு நமக்கு முடிவே எடுக்க முடியாது. அவன் என்ன சொல்றானோ அதை நம்ம செய்யணும். இல்ல அப்படின்னா நமக்கான நிதியை கட் பண்ணுவாங்க, நமக்கான அங்கீகாரத்தை கட் பண்ணுவாங்க, நமக்கு வர வேண்டிய வரி பணத்தை கட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அப்புறம் தென் மாநிலம் அப்படின்னு பிரியிற மாதிரியான ஒரு சூழல்ல கொண்டாந்து விட்டுருவாங்க. இந்தியாவை தென் மாநிலமாக தனியா பிரிஞ்சு அது ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பிரச்சனைன்னு வருங்காலத்துல அது ஒரு பெரிய ஒரு தேசிய பிரச்சனையாக நமக்கு வந்து நிற்கும். இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்கு தான் நாம என்ன சொல்றோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மட்டும் இதை செய்யாதீர்கள் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காரு. ஒருவேளை இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட போறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இவங்க தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுருவாங்க. இவங்களோட உரிமைகள் பாதிக்கப்படும். இப்ப இதுல என்ன அரசியல் நடக்குது அப்படின்னா, இதை திமுக எந்த வகையில பார்க்க போகுது? ஏன்னா திமுகவோட எம்பி தான் இப்ப அங்க அதிகமா இருக்கிறாங்க. இப்போ இந்த இதுல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக எம்பி ஆதரிக்க போறாங்களா இல்ல எதிர்க்க போறாங்களா? இது என்ன கேள்வி? திமுக தான் நம்ம தான் எதிர்க்கிறோமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் சட்டசபையில. உண்மைதான். திமுக எதிர்க்கும் பொழுது திமுக ஆளும் கட்சியாக இருந்து எதிர்த்தாங்க. இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி கிடையாது, எதிர்கட்சி. அது மட்டும் இல்லாம திமுக உடனான கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விட்டார்கள். அதுலயும் காங்கிரஸ் தேசிய அளவிலான ஒரு அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு பிரதமர் இதுல காம்படிஷன்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகா கூட வந்துட்டாங்க. அப்போ திமுக இன்னைக்கு பாஜக கூட ரகசிய கூட்டணியில பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதாகவும் இருக்கு. இந்த சூழல்ல திமுக இப்போ அவங்கள ஆதரிப்பாங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறாங்களா இல்ல எதிர்க்க போறாங்களா? இதுல ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுகவுடைய அரசியல் நாடகமும் இரட்டை வேடமும் மக்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும். அப்போ அரசியலுக்காக நீ தமிழ்நாட்டு மக்கள் எங்க நாசமா போனாலும் பரவாயில்லையான்னு நீ சொல்ற அளவுக்கு தான் இருக்கியான்னு புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை எதிர்த்துட்ட அப்படின்னா சரி, உன்னுடைய அரசியல் நீ என்னதான் அரசியல் பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்கிற அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒருவேளை வெளிநடப்பு செய்யற அப்படின்னா அதுவும் ஆதரிப்பதற்காக தான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா திமுக நிறைய விஷயத்துல வெளிநடப்புங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? நீட் விஷயத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல நீட்டை எதிர்க்கிறோம், நீட் வரக்கூடாது, நீட்டை இது பண்றோம்னு சொன்னவங்க மத்திய அரசு கொண்டு வரும்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் அங்க பாத்தீங்கன்னா எம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டாங்க. திமுக எம்பி நீட்டுக்கு. இங்க தமிழ்நாட்டுல எதுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை வேற, பல வடநாட்டுடைய சூழ்நிலை வேற, அதனால நாங்க அங்க ஆதரவு கொடுத்தோம். ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது நாங்க எதுக்குறோம். இது இரட்டை நிலைப்பாடு தெரியுதுங்களா? அரசியல் மத்திய அரசுன்னு வரும்போது காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு அப்போ ஓகே சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது நோ சொல்லுவாங்க. இவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கே நோ சொல்றாங்க. இந்த மாதிரி அரசியலுக்காக திமுக பல பல டபுள் ஸ்டாண்ட் எடுக்கும், இரட்டை வேடம் போடும். அப்போ தமிழ்நாட்டுல நாங்க எதுக்குறோம்னு இன்னைக்கு சட்டசபையில நாங்க தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு, இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கொண்ட தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிச்சது. அவர்களுடைய ஆட்சியில திமுக ஆட்சி காலத்துல இந்த டீலிமிட்டேஷனை, இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்தது, பேப்பர் எல்லாம் எரிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு அரசியல் சூழல் மாறி இருக்கு. இன்னைக்கு பாஜக மாநிலங்களை கொண்டு வரும்போது எம்பிங்க அங்க ஆதரிக்க போறாங்களா எதிர்க்க போறாங்களா, இதைதான் மக்கள் கவனிக்கணும். இவங்க ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவை இந்த தமிழ்நாட்டில இருந்தே மக்கள் அகற்ற வேணும், அரசியல்ல இருந்தே. வெளிநடப்பு செஞ்சாலும் அதை ஆதரித்ததுக்கு சமம். அவருக்கு அப்பவும் இவங்களை வெளியில ஏத்திடணும், அரசியல் வச்சிருக்க கூடாது. ஏன்னா மக்களுக்காக அரசியல் செய்தார்கள், போட்டி போடுறாங்க, உள்ளூர்ல தமிழ்நாட்டுல எல்லாரையும் குறை சொல்லுவார்கள், அதெல்லாம் நடக்குதுன்னா அதை நம்ம ஏத்துக்க முடியும். ஆனால் தன் அரசியல் லாபத்திற்காக வேண்டான்னு சொன்ன திட்டத்துக்கு அங்க மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அங்க வந்து தமிழ்நாட்டுல தான் நாங்க வந்து இது பண்றோம், அங்க வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு போறாங்கன்னா திமுகவை மக்கள் கையும் களவுமாக இதுல கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. நமது முதல்வர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் அந்த அடுத்த கட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமா இதை செய்யறாங்க. தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வரும்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சொல்லும் போது ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்றாங்க. எல்லாமே நடந்து முடிந்து நாங்கள் அரசியலுக்காக கொடி கொடுப்பவர் அல்ல மாண்புமிகு முதலமைச்சர். நடக்கிறதுக்கு முன்னரே இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சட்டம் ஏற்றின அப்புறம் எங்க போய் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் பாராளுமன்றத்துல சட்டத்தை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எதிர்க்கிறேன்றதுல ஒரு அரசியல் தான் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை செய்ய விரும்பல. அவர் செய்ய விரும்புறது எல்லாம் என்னன்னா, ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே அதை நான் தடுக்க முயற்சிக்கிறேன்னு செய்யறாரு. அதுக்குதான் அந்த தனி தீர்மானம். அதனால இந்த விஷயத்துல தமிழக மக்கள் நிச்சயமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் பக்கமும் தமிழ்நாடு அரசு பக்கமும் இருந்து இந்த டீலிமிட்டேஷன் வராம நம்ம தடுக்கணும். இதுல அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பார்க்காம, தமிழ்நாட்டுடைய நலனை பார்க்காம அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளை அடையாளம் கண்டு அவர்களை நிரந்தரமாக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நேரத்தை இப்ப கொடுக்குறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற வகையில யாராவது எந்த கட்சியாவது டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா
தயவு செய்து மக்கள் இவர்களை அப்புறப்படுத்தி விடுங்கள் அரசியல்ல இருந்து. வரும் தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருக்கட்டும்.